சென்னையில் தீப்பொறி பறக்க பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை துரத்தி வேட்டையாடிய போலீசாரின் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. காலியான சாலையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தீபாவளியை கொண்டாட பெரும் கூட்டம் ஊருக்கு சென்றுள்ளதால் சென்னையில் முக்கிய சாலைகள் காலியாக உள்ளன. அதனால் புள்ளிங்கோக்கள் பலரும் ஹெல்மெட் அணியாமல் பைக் ரேஸில் ஈடுபட்டு அட்ராசிட்டி செய்து வருகின்றனர். இதனால் டிராபிக் குறைந்தும் போலீசாருக்கு தலைவலி மட்டும் நீடிக்கிறது. இந்த நிலையில்தான் இரவு 1:30 மணிக்கு கிண்டியிலிருந்து கோயம்பேடு, கோயம்பேட்டிலிருந்து கிண்டி என மாறி மாறி பைக் ரேஸில் ஈடுபட்டு சென்னையை அலறவிட்டுள்ளனர். தீப்பொறி பறக்க சாலையில் செல்வோரை அச்சுறுத்தும் விதமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரேஸில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பயந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் இரவு 2 மணி அளவில் வடபழனி மேம்பாலத்தில் 4 முனைகளிலும் போலீசார் பேரிகார்டு அமைத்து வேட்டையில் இறங்கினர். போலீசாரை பார்த்ததும் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக தெரித்தனர். அதில் வசமாக சிக்கிய 2 இளைஞர்களையும் கைது செய்து வடபழனி காவல் நிலையத்தில் வைத்து செமத்தையாக கவனித்துள்ளனர். சாலை காலியாக இருப்பதால் கண்ணை மூடிக்கொண்டு ரேஸில் ஈடுபட்டால் சரியான பாடம் புகட்டப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.